கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வயது முதிர்ந்த ஒரு அறிஞரிடம் ஒரு சிறு பையன் சென்று அவன் ஒரு குறும்புத்தனமான பையனாய் காணப்பட்டான். அந்த அறிஞரை யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுகிறவராய் காணப்பட்டாள். ஸோ இவன் சென்று அந்த சிறு பையன் சென்று, நான் அந்த காரியத்தை மாற்றுவேன், நான் கேட்கிற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது, நான் ஒரு காரியத்தை கேட்கப் போகிறேன் என்று சொல்லி அவரிடம் சவால் விட்டு சொல்லுகிறான். அவன் போய் அந்த ஐயா உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கேட்டான். அவன் செல்லும்போது ஒரு சிறு குருவியை கையில் பிடித்துக்கொண்டு அதை பின்பாக தன் முதுகுக்கு பின்பாக வைத்து கொண்டான் கைகளில். ஸோ அவன் சொல்லுகிறான், ஐயா நீங்கள் தான் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆயிற்றே, இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என் கையில் இருக்கிற இந்த குருவி உயிரோடு இருக்கிறதா, இது செத்து போய்விட்டதா என்று சொல்லி. அவன் கேட்கிற கேள்விக்கு சிறிது நேரம் யோசித்த அந்த அறிஞர், வயது முதிர்ந்தவர், அவர் சொல்லுகிறார், தம்பி நீ கேட்கிற கேள்வி சரிதான், இந்த குருவி உயிரோடு இருக்கிறதும் அது செத்து போக உன் கருத்தில் தான் இருக்கிறது, ரெண்டுமே உன் கருத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொன்னார். இதில் நம்ம காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய தேவன் வேதத்தில் இதே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறார். உங்கள் முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உபாகமம் 30:19 ஆண்டவர் சொல்கிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியம் நம்மிடத்தில் தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்மிடத்தில் விட்டுவிட்டார். அதுதான் இந்த மனிதனுக்கான ஒரு அறிவு உண்டு என்றால் அது நல்லது எது கெட்டது எது என்று தேர்ந்து கொள்ளுகிற ஒரு அறிவை ஆண்டவராகிய தேவன் தான் படைத்திருக்கிறார், அது தந்திருக்கிறார். நம்மிடத்தில் அந்த அறிவை கொடுத்ததினால்தான் தேவன் தன்னை வணங்க வேண்டும், தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மனிதனை கட்டாயப்படுத்துவதில்லை. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை பார்த்து கூப்பிடுகிறார், அவனுடைய இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணி அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் வைத்திருக்கிற பாதைகள் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது நாம் 2 வழிகளில் செல்லலாம், ஒன்று சாபமா இல்லை ஆசீர்வாதமா, ஒன்று நன்மையா இல்லது தீமையா, நல்ல வழிகளும் உண்டு கெட்ட வழிகளும் உண்டு. இந்த உலகத்திலே நாம் செல்லுகிற பாதைகளில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன வழிகளை தெரிந்து கொள்ள போகிறோம்? இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாதையிலே நான் செல்வேன், அது அவருடைய சித்தத்தின்படி நான் நடப்பேன், அவர் சித்தத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். God bless you.